4th டே ஸ்நாக்ஸ் ரெசிபி. கோகனட் ஸ்வீட் ரோல் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஒரு பவுலில் 1 கப் மைதா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலரி விடுங்க. அந்த மாவு தோசை பதத்துக்கு இருக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து அந்த மாவை நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு அரை மூடி கப்பு தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கேன். ஃப்ரூட் ரொட்டி, ஏலக்காய், பாதாம், சீனி தேவையான அளவு சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு ஒரு தோசைக்கல்லில் பட்டரை தடவி 1 கப் மாவு எடுத்து தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க. ஆனால் ரொம்ப மெல்லிசாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். கரண்டியை வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு கரண்டியை வச்சு பாதியாக மடித்து நல்லா அழுத்தி விடுங்க. இந்த மாவில் பாலக்கீரை, கேரட்டு இல்லைனா பீட்ரூட்டு எதுனாலும் கலந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் இதில் கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்து செஞ்சுருக்கேன். சிம்பிளான ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.